பஞ்சாயத்துக்கலாமா பயந்துட போறேன். தஞ்சையில் மீத்தேனுக்காக நிலங்கள் கையகம். மழை இல்ல, தண்ணி இல்ல, பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு அவன் நிலத்தை வித்துட்டு போனா அப்புறம் யார்தான் விவசாயம் பாக்குறது? மீத்தேன் எடுக்கிறதுனா ஏதோ மலத்தேன் எடுக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பச்சை போர்வையை விரிச்சு போட்ட மாதிரி கிடக்கிற நம்ம மண்ணை புல்டோசரையும் போர்வெல்லையும் வச்சு பொத்தலாக்கிடுவாங்கய்யா. பெட்ரோல் நிலக்கரியை விட பெரிய எரிபொருளாயா மீத்தேனுங்கிறது. நம்ம 4-5 மாவட்ட மண்ணுல தான் அந்த இழவு அதிகமா இருக்குதான். அந்த இழவை வெளியே எடுக்க 6000 அடி ஆழத்துக்கு போர் போடுவாங்க. நிலத்துக்கு அடியில் இருக்கிற மொத்த தண்ணியும் வெளியில எடுப்பாங்க. அந்த இடத்தை நிரப்புறதுக்கு கடல் தண்ணி உள்ள வரும். அதையும் வெளியே எடுத்துட்டு ஏகப்பட்ட ரசாயனம் எல்லாம் இருக்குதியா, அதெல்லாம் அவ்வளோ ஆழத்துக்கு வேகமா பீச்சி அடிப்பாங்க. பூமியோட அத்தனை அடுக்கையும் குழந்துகிட்டு போய் அது கீழே பயங்கரமா வெடிக்கும். அந்த ரசாயன கழிவையும் உப்பு தண்ணியும் வெளியே எடுத்து கொட்டுறப்போ நம்ம மண்ணுல இருக்கிற மரம் செடி கொடின்னு அத்தனையும் கருகி சுடுகாடா போயிடும் ஐயா. பூமியோட அடுக்கெல்லாம் செதஞ்சு போய் நாம பெருமையா நினைக்கிற பாரம்பரிய கோயில்லாம் சுக்குநூறா நொறுங்கி போயிடும். ஊருக்கே சோறு போடுற நம்ம மண்ணு உப்பளமா மாறி போயிடும். நானும் கடை வாங்கி தான் நட்டுருக்கிறேன். அன்னைக்கு அந்த பேங்க் மேனேஜர் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டான். அதுக்காக ரியல் எஸ்டேட் காரனுக்கும் ஃபேக்டரி காரனுக்கும் நிலத்தை கொடுத்துட்டு கடன் அடைச்சிட முடியுமா? சோத்துக்கு வேற எதை திங்க போறானுங்களோ. மாஸ்டர், ஒரு வடை ஒரு டீ. நாகப்பட்டினத்தில் விவசாயி பட்டினி சாவு, விவசாயிகள் சாலை மறியல். ஆமா, இந்த விவசாயிகளுக்கும் வேற வேலை இல்ல, பேப்பர்காரங்களுக்கும் வேற வேலை இல்ல. பட்டினி சாவாம் பட்டினி சாவு. மாசத்துக்கு 20 கிலோ அரிசி தராங்க, அதை வாங்கி திங்க வழி இல்லாம எப்படி சாக முடியும்? சும்மா பரபரப்புக்காக எதையாவது பண்ணிட்டு அப்புறம் பஸ் மறிக்க இறங்கிறாங்க. வெட்டி போய் எதுக்கு சட்டையை பிடிச்ச? உன் சட்டை பிடிச்சல உனக்கு ஒன்னும் பெருசா காயமாயிடல. நாளைக்கே செத்துற மாட்டேன். ஆனா இத்தனை பேர் மத்தியால உன் சட்டை பிடிச்சிட்டேங்கிற அவமானம் இருக்குல்ல, அது உன்னை சாகடிச்சிடும். சாப்பிட வழி இல்லாம சாகிறதுக்கு பேர் பட்னிச்சாவு இல்லடா. 4 பேருக்கு சாப்பாடு போட வழி இல்லாம போச்சேன்னு நினைச்சு சாவுறோம் பாரு, அதான் பட்னிச்சாவு. எங்க சாவுக்கெல்லாம் நீங்க பெரிதாப்பட வேணாம், ஆனா பழிச்சு பேசாம இருங்கடா, அது போதும். உன் அளவுக்கு படிச்சு வந்தாண்டா நானும் MSc கோல்ட் மெடலிஸ்ட். ஆனா விவசாயத்தை தவிர வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு உறுதியா இருக்கேன்டா. காசு கொடுத்த அரிசி கிடைக்குங்கிற திமிருதான்டா உங்களை இப்படி பேச வைக்குது. நேத்து செத்து போன நாகப்பட்டினம் விவசாயிக்கு 15 ஏக்கர் நிலம் இருக்குடா. ரியல் எஸ்டேட் அது இதுன்னு வித்திருந்தா கூட வாழ்க்கை முழுக்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க முடியும். ஆனா இதுக்கான சோத்தை போட முடியாம போச்சேன்னு தான் தொங்கி இருக்காரு அவரு. போடா.